நான் ஒரு ஆசிரியர். நான் மதுரைக்கு மாற்றப்பட்டேன். பள்ளிக்கு அருகில் ஒரு பாட்டி ஒரு சிறிய தேநீர் கடையை நடத்தி கொண்டிருந்தார். அவரது பொருளாதார நிலை மிகவும் மோசமாக இருந்தது. அவருக்கு ஒரு பேத்தி இருந்தாள். அவள் மிகவும் அழகாக காணப்பட்டாள். பாட்டி நோய்வாய்ப்பட்டார். அதனால் அந்த பேத்தி தேநீர் கடைக்கு வந்து அனைத்து வேலைகளையும் கவனிக்க ஆரம்பித்தாள். நான் அடிக்கடி அங்கு தேநீர் குடிக்க செல்வேன். மெதுவாக எங்கள் பார்வைகள் ஒருவரை ஒருவர் சந்திக்க ஆரம்பித்தன. ஒரு நாள் அவள் என் அறைக்கு சாப்பாடு கொடுக்க வந்தாள். இரவு மிகவும் ஆகிவிட்டது. அப்போது நடந்தது. என் பெயர் சுஷாந்த். நான் பூர்வீகமாக திண்டுக்கல்லை சேர்ந்தவன். நான் ஒரு ஆசிரியர் மற்றும் என் வயது 29. என் குடும்பத்தின் பொருளாதார நிலை மிகவும் ஏழ்மையாக இருந்தது. என் பெற்றோர்கள் மிகவும் கடினமாக உழைத்து போராடி என்னை வளர்த்தார்கள். அவர்களின் உழைப்பின் பலனாக எனக்கு ஒரு அரசு பள்ளியில் ஆசிரியர் வேலை கிடைத்தது. நான் 3 ஆண்டுகள் திண்டுக்கல்லில் வேலை செய்தேன். அதன் பிறகு நான் மதுரையில் உள்ள ஒரு சிறிய கிராமத்திற்கு மாற்றப்பட்டேன். நான் அந்த கிராமத்தில் ஆசிரியராக நியமிக்கப்பட்டேன். என் பெற்றோர்கள் கிராமத்திலேயே இருந்ததால் நான் மட்டும் தனியாக அங்கு வந்து தங்கினேன். எங்கள் கிராமத்தில் கொஞ்சம் விவசாயம் இருந்ததால் அவர்களால் இங்கிருந்து வருவது சாத்தியமில்லை. பள்ளிக்கு சற்று தூரத்தில் ஒரு சிறிய தேநீர் கடை இருந்தது. அதை ஒரு வயதான பாட்டி நடத்தி கொண்டிருந்தார். நான் முதன்முறையாக அந்த கடைக்கு சென்றபோது அங்கே உட்கார்ந்து தேநீர் குடித்தேன். தேநீரின் சுவை மிகவும் நன்றாக இருந்தது. அதனால் நான் பாட்டியிடம் பேசினேன். என்னை பற்றி அறிமுகம் செய்து கொண்டேன். நான் பாட்டி, என் பெயர் சுஷாந்த். நான் திண்டுக்கல்லில் இருந்து இங்கு பள்ளிக்கு ஆசிரியராக வந்திருக்கிறேன். நான் பக்கத்திலேயே ஒரு வாடகை அறையில் தங்கியிருக்கிறேன். இங்கே எங்கேனும் சாப்பாட்டுக்கான ஏற்பாடு இருக்கிறதா, அதாவது மெஸ் போன்றது என்று கேட்டேன். பாட்டி சிரித்துக்கொண்டே, இங்கே மெஸ் எதுவும் இல்லை, ஆனால் நான் உனக்கு வீட்டு சாப்பாடு செய்து டப்பாவில் கொடுக்க முடியும். 50 ரூபாய்க்கு ஒரு டிஃபன் கிடைக்கும் என்றார். இதை கேட்டு நான் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தேன். ஏனென்றால் இதனால் எனக்கு வீட்டு சாப்பாடு கிடைக்கும். மேலும் பாட்டிக்கு சற்று பொருளாதார உதவியும் கிடைக்கும். பாட்டி மிகவும் நல்ல பாசம் நிறைந்த பெண்மணி. அவர் சமைக்கும் உணவு மிகவும் சுவையாக இருக்கும். என் தினசரி வழக்கம் உறுதியானது. காலையில் பள்ளிக்கு செல்வதற்கு முன் நான் பாட்டியின் தேநீர் கடைக்கு செல்வேன். அங்கே அமர்ந்து அவர் கையால் செய்த தேநீர் குடிப்பேன். செய்தித்தாள் படிப்பேன். பிறகு அவரிடமிருந்து சாப்பாடை வாங்கி கொண்டு பள்ளிக்கு செல்வேன். மாலையில் பாட்டி என் டிஃபனை என் வீட்டிற்கு வந்து கொடுத்து விடுவார். இப்படி என் வாழ்க்கை அங்கே மிகவும் நிம்மதியாகவும் மகிழ்ச்சியாகவும் போய்கொண்டிருந்தது. ஆனால் ஒரு நாள் நான் வழக்கம் போல தேநீர் குடிக்க சென்றபோது பாட்டியின் கடை மூடப்பட்டிருப்பதை கண்டேன். எனக்கு சற்று வித்தியாசமாக தோன்றியது. ஆனால் ஒருவேளை பாட்டிக்கு உடல்நிலை சரியில்லாமல் இருக்கலாம் என்று நினைத்தேன். அடுத்த நாள் மீண்டும் நான் அங்கே சென்றபோது கடை திறந்திருந்தது. ஆனால் அங்கே பாட்டி இல்லை. அவருக்கு பதிலாக சுமார் 25-26 வயதுடைய ஒரு இளம் பெண் கடையை நடத்தி கொண்டிருந்தாள். அந்த பெண் மிகவும் அழகாக இருந்தாள். அவளது முகத்தில் எளிமை இருந்தது. ஆனால் அவளது அழகு பார்ப்பவர்களை தன் பக்கம் இழுத்தது. அவள் சாதாரண உடைகள் அணிந்திருந்தாள். ஆனாலும் அவளிடம் ஒரு தனி அழகு இருந்தது. அது கண்களை அசைக்க விடவில்லை. அவளது கண்களில் ஒரு பளபளப்பு இருந்தது. அது அவளை மேலும் அழகாக்கியது. நான் அங்கே சென்று ஒரு டீ கொடுங்கள் என்றேன். அவள் சிரித்துக்கொண்டே எனக்கு தேநீர் கொடுத்தாள். நான் அவளிடம், இங்கே ஒரு பாட்டி இருந்தாரே, அவர் எங்கே போனார், இப்போது ஏன் வருவதில்லை என்று கேட்டேன். அந்த பெண், நான் அவரது பேத்தி. என் பெயர் ரேவதி. என் பாட்டியின் உடல்நிலை சரியில்லை. அவர்கள் நோய்வாய்ப்பட்டு இருக்கிறார்கள். இப்போது கடையை நடத்த முடியவில்லை. அதனால் இப்போது நான் தான் இந்த கடையை நடத்துகிறேன் என்றாள். நான் பாட்டிக்கு ஏதேனும் பெரிய பிரச்சனையா என்று கேட்டேன். அவள், ஆம், அவர்களின் உடல்நிலை மிகவும் மோசமாக உள்ளது. நீங்கள் தானே எங்களிடம் டிஃபன் வாங்குபவர் என்றாள். நான் ஆம் என்றேன். அவள், அப்படியானால் இனிமேல் நான் தான் உங்களுக்கு டிஃபன் கொடுப்பேன் என்றாள். நான் அவளுக்கு என் வீட்டை காட்டினேன். மேலும் அவளுக்கு மாலையில் டிஃபன் கொண்டு வர சிரமமாக இருந்தால் நானே வந்து வாங்கி கொள்வேன். ஆனால் அவள், இல்லை, நானே கொண்டு வருவேன் என்றாள். அவள் அன்றைய தினம் மதிய உணவு டிஃபனை எனக்கு கொடுத்தாள். நான் பள்ளிக்கு சென்றேன். அன்று பாடம் நடத்தும்போது என் மனம் படிப்பில் கவனம் வரவில்லை. இவ்வளவு இளம் வயதில் தனது குடும்ப பொறுப்பை சுமக்கும் அந்த பெண் மட்டுமே என் மனதில் சுற்றி கொண்டிருந்தாள். அவளது உழைப்பும் தைரியமும் என்னை உள்ளுக்குள் பாதித்திருந்தன.
மாலையில் நானே கடைக்கு சென்று அவளிடம் நான் உன் பாட்டியை பார்க்க வேண்டும் என்று சொன்னேன். அவள் கடையை மூடினாள். நாங்கள் இருவரும் ஒன்றாக நடந்து அவள் வீட்டிற்கு சென்றோம். வழியில் நாங்கள் பேசினோம். அவளது எளிமையும் மற்றும் குணமும் எனக்கு மிகவும் பிடித்திருந்தன. நாங்கள் வீட்டிற்கு சென்றபோது அவளது பாட்டி கட்டிலில் படுத்திருப்பதை கண்டேன். மிகவும் பலவீனமாக தெரிந்தார். அவருக்கு கடுமையான காய்ச்சல் இருந்தது. நான் அவர்களை டாக்டரிடம் காட்டினீர்களா என்று கேட்டேன். அதற்கு ரேவதி, இல்லை, எங்களிடம் பணம் இல்லாததால் அவர்களை மருத்துவமனைக்கு அழைத்து செல்ல முடியவில்லை என்றாள். இதை கேட்டு எனக்கு மிகவும் வருத்தமாக இருந்தது. நான் உடனடியாக ஒரு ஆட்டோவை அழைத்தேன். பாட்டியை அதில் அமர வைத்து மருத்துவமனைக்கு அழைத்து சென்றேன். மருத்துவர் அவர்களுக்கு சிகிச்சையை தொடங்கினார். சில மணி நேரங்களில் அவரது உடல்நிலையில் முன்னேற்றம் காணப்பட்டது. அன்றைய செலவுகள் அனைத்தையும் நானே ஏற்றுக்கொண்டேன். ஏனெனில் அவர்கள் மிகவும் ஏழைகள் என்று எனக்கு தெரியும். பாட்டியின் கண்களில் கண்ணீர் இருந்தது. அவர் என் கையை பிடித்து, மகனே, இன்று நீ செய்ததை நான் ஒருபோதும் மறக்க மாட்டேன் என்றார். அந்த நொடியில் நான் என் பெற்றோருக்கு சேவை செய்தது போல உணர்ந்தேன். அவர்களிடம் போதுமான பணம் இல்லை. நான் அந்த பெண்ணிடம் பணம் கொடுத்தபோது அவளது முகத்தில் ஒரு வித்தியாசமான ஒளி தெரிந்தது. ஒருபுறம் யாரோ அவளுக்கும் அவளது பாட்டிக்கும் உதவியதால் அவள் மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தாள். ஆனால் மறுபுறம் ஒரு அந்நியரிடமிருந்து உதவி பெறுவது அவளுக்கு சங்கடமாகவும் இருந்தது. அவள் தயக்கத்துடன், இனிமேல் நீங்கள் டிஃபனுக்கான பணத்தை கொடுக்க வேண்டாம். நீங்கள் எங்களுக்கு இவ்வளவு உதவிகளை செய்துள்ளீர்கள். அதனால் நான் உங்களுக்கு டிஃபனை இலவசமாக கொடுப்பேன். நான் இதற்கு பணம் வாங்க மாட்டேன் என்றாள். நான் சிரித்தவாறே பதிலளித்தேன். உன் குடும்பம் மிகவும் ஏழ்மையானது. எனக்கு நல்ல சம்பளம் கிடைக்கிறது. இந்த பணத்தால் எனக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாது. நான் இந்த உதவியை மனிதாபிமானத்தின் அடிப்படையில் செய்தேன். நான் இவ்வளவு சொன்னதும் அவளது கண்களில் கண்ணீர் நிறைந்தது. அவள் அழுது விட்டாள். நான் அவளுக்கு புத்திமதி சொன்னேன், அவளது மனதை ஆறுதல் படுத்துவதற்காக. அந்த நொடியில் அவள் என்னை பார்த்த பார்வை, அவளது கண்களில் நன்றி உணர்வு, சொந்தம் மற்றும் சொல்லப்படாத சில அன்பு ஒன்றாக நிலைத்திருந்தது போல இருந்தது. இதன் பிறகு நான் தினமும் மருத்துவமனைக்கு சென்று அவளது பாட்டியை சந்தித்தேன். அவரது நலன் பற்றி கேட்டறிந்து அவர்களுக்கு ஆறுதல் சொன்னேன். சில நாட்களில் பாட்டியின் உடல்நிலை சீரடைந்து அவர்கள் மருத்துவமனையிலிருந்து டிஸ்சார்ஜ் செய்யப்பட்டனர். அவர்கள் வீடு திரும்பினர். ஆனால் பலவீனமாக இருந்ததால் சில நாட்களுக்கு கடைக்கு வரவில்லை. இப்போது கடையின் பொறுப்பு முழுவதுமாக ரேவதியின் தோள்களில் இருந்தது. அவள் தினமும் கடைக்கு வந்து தேநீர் தயாரித்து வாடிக்கையாளர்களுக்கு பரிமாறினாள். நானும் இப்போது வெறும் தேநீர் குடிப்பதற்காக மட்டுமல்லாமல் அவளை பார்ப்பதற்காகவும் தினமும் அங்கு செல்ல ஆரம்பித்தேன். இப்போது எங்களுக்குள் ஒரு தனிப்பட்ட புரிதல் உருவாகி இருந்தது. நான் அங்கே உட்கார்ந்து தேநீர் அருந்துவேன். அவளுடன் சிறிய சிறிய பேச்சுக்களை பேசுவேன். ஒரு நாள் நான் அவளிடம் கேட்டேன், நீ இப்போது என்ன செய்கிறாய்? அவள் பதிலளித்தாள், நான் கல்லூரியில் படிக்கிறேன். ஆனால் பாட்டியின் உடல்நிலை சரியில்லாததால் பலமுறை கல்லூரிக்கு செல்ல முடிவதில்லை. அதனால் வீட்டிலேயே படிக்கிறேன் என்றாள். நான் உன் பெற்றோர்கள் எங்கே என்று கேட்டேன். அவள் சோகமான குரலில், நான் மிகவும் சிறிய வயதில் இருக்கும்போதே என் பெற்றோர்கள் ஒரு சாலை விபத்தில் இறந்து விட்டார்கள். அப்போதிருந்து என் பாட்டிதான் என்னை பார்த்து கொள்கிறார்கள் என்றாள். இதை கேட்டு எனக்கு மிகவும் வருத்தமாக இருந்தது. இந்த பெண் சிறு வயதுக்கு முன்பே நிறைய துயரங்களை சந்தித்து விட்டாள் என்று நான் நினைத்தேன். நான் மனதிற்குள் நான் அவளுக்கு உதவுவேன் என்று தீர்மானித்தேன். அதன் பிறகு நான் என் சம்பளத்திலிருந்து சிறிது சிறிதாக பணத்தை சேமிக்க ஆரம்பித்தேன். அதனால் அவள் தனது கடையை விரிவுபடுத்த முடிந்தது. மெதுவாக நாங்கள் கடையிலும் காலை உணவு மற்றும் உணவுக்கான ஏற்பாடுகளை ஆரம்பித்தோம். கடை இப்போது மிகவும் நன்றாக நடக்க ஆரம்பித்தது. வாடிக்கையாளர்களின் கூட்டம் அதிகரித்தது. மேலும் அவளது வருமானமும் நல்லதானது. ரேவதியிடம் மிகவும் நல்ல பண்புகள் இருந்தன. அவள் மிகவும் பணிவானவள், கடினமாக உழைப்பவள் மற்றும் குணமுள்ளவள். மாலையில் அவள் என் அறைக்கு உணவு டிஃபனை கொண்டு வர ஆரம்பித்தாள். ஒரு நாள் நான் அவளிடம், நீ கல்லூரிக்கு செல்ல முடியாததால் படிப்பில் சிரமம் இருக்கும். நீ விரும்பினால் என் இடத்திற்கு வந்து படிக்கலாம். நான் உனக்கு எல்லாவற்றையும் புரிய வைப்பேன் என்றேன். அவள் சிரித்தவாறே சரி என்றாள். அவளுக்கு கணிதத்தில் சற்று சிரமம் இருந்தது. ஏனென்றால் வீட்டில் படிக்கும்போது யாரும் சொல்லிக் கொடுக்க ஆள் இல்லை. அவள் தினமும் மாலையில் உணவு கொண்டு வருவாள். சிறிது நேரம் கழித்து நாங்கள் ஒன்றாக அமர்ந்து படிப்போம். மெதுவாக எங்களுக்குள் ஒரு இனிமையான உறவு உருவாக ஆரம்பித்தது. எனக்கு அவளது துணை பிடித்து போயிருந்தது. அவளது எளிமை, குணம் மற்றும் பேச்சுக்கள் என்னை உள்ளுக்குள் தொட்டன.
அவள் அழகாக இருந்தது மட்டுமல்லாமல் மிகவும் விவேகமானவளாகவும் இருந்தாள். அவளது தேர்வுகள் நெருங்கி வந்தன. அதனால் அவள் விடுமுறை நாட்களிலும் என் இடத்திற்கு வந்து படிக்க ஆரம்பித்தாள். நான் முழு மனதுடன் அவளுக்கு பாடம் எடுத்தேன். அவளது உழைப்பை பார்த்து பெருமை கொண்டேன். ஆனால் இதற்கிடையில் எங்கள் கண்கள் பலமுறை சந்தித்தன. மேலும் எங்களுக்குள் ஒரு சொல்லப்படாத உறவு எப்போது வளர ஆரம்பித்தது என்று தெரியவில்லை. ஒரு நாள் மாலையில் அவள் என் வீட்டிற்கு டிஃபன் கொண்டு வந்து நாங்கள் படித்து கொண்டிருந்த போது திடீரென எங்கள் பார்வைகள் ஒன்றோடு ஒன்று சந்தித்தன. அந்த நொடியில் நேரம் நின்றுவிட்டது போல் இருந்தது. நாங்கள் இருவரும் எதுவும் பேசவில்லை. எப்படி என்று தெரியவில்லை. ஆனால் அந்த நொடியில் ஏதோ ஒன்று மாறி இருந்தது. எங்கள் பார்வைகளில் இப்போது சொந்தமும் அன்பும் வெளிப்படையாக தெரிந்தது. அதன் பிறகு எங்களுக்குள் காதல் அதிகரித்தது. நாங்கள் ஒருவரை ஒருவர் மெதுவாக காதலிக்க தொடங்கினோம். அந்த நாளிலிருந்து எங்களுக்குள் ஒரு ஆழமான உறவு உருவானது. எங்கள் இதயங்கள் ஒருவருக்கொருவர் துடிக்க ஆரம்பித்தன. இப்போது அவள் தினமும் வருவாள், படிப்பாள். நாங்கள் ஒருவருக்கொருவர் மிகவும் வெளிப்படையாக பேசுவோம். அவளுடன் நேரம் செலவிடுவது இப்போது என் நாளின் மிக அழகான பகுதியாக மாறியிருந்தது. அவளது தேர்வு நாட்கள் வந்தன. அவள் முழு மனதுடன் தேர்வு எழுதினாள். அவளது எல்லா தாள்களும் சிறப்பாக இருந்தன. அவள் நல்ல மதிப்பெண்களுடன் தேர்ச்சி பெற்றாள். பாட்டியின் உடல்நிலையும் இப்போது முன்பை விட மேம்பட்டிருந்தது. அவள் மீண்டும் சில சமயம் கடைக்கு வர ஆரம்பித்தாள். நான் தினமும் அங்கே தேநீர் குடிக்க செல்வேன். ரேவதி என்னை பார்ப்பாள். அவளது கண்களில் லேசான சிரிப்பு வரும். பாட்டி வயதானவர். அதனால் முதலில் அவருக்கு எதுவும் புரியவில்லை. ஆனால் மெதுவாக அவரும் எங்களுக்கு இடையேயான அன்பை உணர்ந்தார். அவர் இப்போது தன் வீட்டு பேத்தி தனியாக இல்லை. அவளது வாழ்க்கையில் யாரோ வந்துவிட்டார்கள். அவர்கள் அவளது சுக துக்கங்களில் துணையாக இருப்பார்கள் என்று புரிந்து கொண்டார். ஒரு நாள் நான் ரேவதியிடம் திரைப்படம் பார்க்க செல்லலாம் என்று கேட்டேன். அவள் சற்று தயங்கினாள். ஆனால் பிறகு சம்மதித்தாள். நாங்கள் இருவரும் சினிமா பார்க்க சென்றோம். அன்றைய மாலை எங்கள் வாழ்வில் மிகவும் மறக்க முடியாத மாலையாக மாறியது. நாங்கள் இருவரும் ஒருவரை ஒருவர் கைகோர்த்து கொண்டு சினிமா பார்த்தோம். திரைப்படம் மிகவும் நன்றாக இருந்தது. நாங்கள் ஒன்றாக பாப்கார்ன் சாப்பிட்டோம். குளிர் காஃபி குடித்தோம். பிறகு வீடு திரும்பினோம். ஆனால் அந்த நாட்களுக்கு பிறகு பாட்டிக்கு எல்லாம் தெரிந்துவிட்டது. அவரது பேத்தி ஒரு பையனுடன் சினிமா பார்க்க சென்றாள் என்று தெரிந்து அவருக்கு பெரிய கோபம் வந்தது. அவர் ரேவதியை கடிந்து கொண்டே, இன்றிலிருந்து நீ வீட்டிலேயே இருக்க வேண்டும், இனி கடைக்கு செல்லக்கூடாது என்றார். அடுத்த 5-6 நாட்களுக்கு நான் தினமும் கடைக்கு சென்றேன். ஆனால் ரேவதி அங்கே வரவில்லை. நான் பாட்டியிடம் விசாரித்தேன். ஆனால் அவர் எந்த பதிலையும் சொல்லவில்லை. அவரது முகத்தில் கோபம் தெளிவாக தெரிந்தது. இப்போது எங்கள் இருவருக்கும் ஒருவரை ஒருவர் இல்லாமல் வாழ்வது கடினமாக ஆகிவிட்டது. அது ஒரு திங்கட்கிழமை இரவு. மாலையில் பாட்டி தூங்கிவிட்டார். பாட்டி ஆழ்ந்த தூக்கத்தில் இருப்பதை பார்த்த ரேவதி யாரும் அறியாமல் என் வீட்டு வாசலில் வந்து நின்றாள். அவள் கதவை லேசாக தட்டினாள். நான் தூக்கத்திலிருந்து விழித்தேன். இவ்வளவு இரவில் யார் வந்திருக்கிறார்கள் என்று யோசித்தேன். நான் கதவை திறந்தபோது எதிரில் ரேவதி நின்று கொண்டிருந்தாள். அவள் என்னை பார்த்து, எனக்கு உங்களை பார்க்காமல் நன்றாக இல்லை. நான் உங்களுடன் மட்டுமே இருக்க விரும்புகிறேன். வாருங்கள், எங்கேயாவது தூர விலகி சென்று விடலாம் என்றாள். அவளது பேச்சை கேட்டு நான் பதற்றமடைந்தேன். நீ என்ன பைத்தியமாகிவிட்டாயா? நாம் ஓடிப்போனால் என்ன நடக்கும்? உன் பாட்டிக்கு அவமானம் ஏற்படும். என் வேலை போய்விடும். நான் அவளுக்கு புத்திமதி சொன்னேன். கொஞ்சம் பொறுமையாக இரு, நான் எல்லாவற்றையும் சரி செய்கிறேன் என்றேன். அந்த இரவு எங்கள் இதயங்களில் ஒருவருக்கொருவர் மட்டுமே காதல் இருந்தது. நாங்கள் இருவரும் ஒருவருக்கொருவர் எங்கள் மனதில் இருந்த கவலையை பற்றி பேசிக்கொண்டோம். இனிமேல் நாங்கள் எப்போதும் சேர்ந்தே இருக்க வேண்டும் என்று முடிவு செய்தோம். பாட்டிக்கு எதுவும் தெரியாமல் இருக்க நள்ளிரவில் அவளை அவள் வீடு வரை பத்திரமாக விட்டு வந்தேன். அடுத்த நாள் காலையில் நான் பாட்டியின் வீட்டிற்கு சென்றேன். நான், பாட்டி, இன்று உங்களிடம் ஒரு முக்கியமான விஷயம் பேச வேண்டும் என்றேன். பாட்டி, சொல்லுங்க, என்ன விஷயம் என்றார். நான் தைரியத்தை வரவழைத்து கொண்டு, பாட்டி, எனக்கு உங்கள் பேத்தியை மிகவும் பிடித்திருக்கிறது. நான் அவளை திருமணம் செய்து கொள்ள விரும்புகிறேன். உங்களுக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை என்றேன். என் பேச்சை கேட்ட பாட்டி சில வினாடிகள் மௌனமாக இருந்தார். பிறகு அவரது முகத்தில் ஒரு சிரிப்பு பரவியது. அவர், எனக்கு முன்பே எல்லாம் தெரியும் என்றார். உங்கள் இருவருக்கும் இடையே ஒரு உண்மையான பாசம் இருப்பதை நான் அறிவேன். ஆனால் ஒளிந்து கொண்டு சந்திப்பது சரியில்லை. நீ உண்மையிலேயே அவளை சந்தோஷமாக வைத்திருக்க முடியும் என்றால், அவளது பொறுப்பை ஏற்க முடியும் என்றால் எனக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை. ஏனென்றால் இந்த உலகில் இப்போது அவளுக்கு என்னை தவிர வேறு துணை யாரும் இல்லை. நீ உண்மையிலேயே அவளை கவனித்துக் கொள்வாய் என்றால் நான் உடனடியாக உங்கள் திருமணத்தை நடத்தி வைக்க தயாராக இருக்கிறேன்
இதையெல்லாம் கேட்டுக்கொண்டிருந்த ரேவதி சுவரின் பின்னால் இருந்து எங்கள் பேச்சை கேட்டுக்கொண்டிருந்தாள். மகிழ்ச்சியும் நிம்மதியும் தெளிவாக தெரிந்தது. அவள் ஓடி வந்து தனது பாட்டியை பிடித்து அழுதாள். பாட்டி அவளை தூக்கி அவள் தலையை தொட்டு ஆசீர்வாதம் செய்தார். நானும் ரேவதியும் பாட்டியின் கால்களை தொட்டு ஆசீர்வாதம் பெற்றோம். பிறகு நான் என் பெற்றோரிடம் பேசினேன். எங்கள் திருமணம் கோலாகலமாக நடந்தது. இன்று நாங்கள் மதுரையில் ஒரு சிறிய கிராமத்து வீட்டில் சேர்ந்து வாழ்கிறோம். எங்களுடன் பாட்டியும் வசிக்கிறார். விடுமுறை நாட்களில் நாங்கள் இருவரும் என் பெற்றோர்களை பார்க்க கிராமத்திற்கு செல்வோம். இப்போது பாட்டி எங்களை மிகவும் கவனித்துக் கொள்கிறார். வீட்டில் எப்போதும் பாசமும் அமைதியும் நிலவுகிறது. எனக்கு வாழ்க்கையில் ரேவதி போன்றதொரு மனைவி கிடைத்தாள். அவள் அழகானவள் மட்டுமல்ல, பண்புள்ளவள், புத்திசாலி மற்றும் அன்பு நிறைந்தவள். இப்போது என் வாழ்க்கை மகிழ்ச்சி மற்றும் மன நிறைவுடன் நிறைந்துள்ளது. நண்பர்களே, இந்த கதையிலிருந்து நாம் அறிவது என்னவென்றால், ஒவ்வொரு மனிதனுக்கு பின்னாலும் ஒரு போராட்ட கதை மறைந்திருக்கிறது. ரேவதியும் அவளது பாட்டியும் வறுமையில் வாழ்ந்தார்கள். ஆனால் அவர்களின் இதயங்கள் தங்கம் போன்றவை. சுஷாந்த் ஒரு ஆசிரியை போல மட்டுமல்லாமல் ஒரு மனிதனாக மனிதாபிமானத்தை காட்டினார். அந்த மனிதாபிமானத்தில் இருந்தே உண்மையான காதல் பிறந்தது. ஒருவருக்கு உதவுவதுதான் மிகப்பெரிய மனிதாபிமானம் என்பதை நாம் ஒருபோதும் மறக்கக்கூடாது. நீங்கள் ஒருவருக்கு உண்மையான இதயத்துடன் உதவினால் அந்த உறவு வெறும் உபகாரம் செய்வதோடு மட்டும் நின்றுவிடாது. மாறாக அதில் அன்பு, நம்பிக்கை மற்றும் ஒரு புதிய வாழ்க்கை பிறக்கிறது. உலகில் மிகச்சிறந்த உறவு மனிதாபிமானமே. அதிலிருந்தே உண்மையான காதல் பிறக்கிறது. இதயங்களில் கருணை, புரிதல் மற்றும் மனிதாபிமானம் வாழும் இடத்தில்தான் காதல் செழிக்கும். இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் வீடியோவை லைக் செய்யுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி.